வந்து அவரோட ரூமுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும். நம்ம யூனா தான் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருப்பா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து ஆர்டியா கிராமத்துக்கு தான் நானும் சோஜிராவும் போக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சோ நாங்க நாகன்சிட்டில இருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி யூனா வந்து தன்னை ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்திக்குவா. ஆமா உன் பேர் என்னன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க அவனும் சோஜிரோன்னு சொல்றான். ஏன் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஓவரா எய்த்து கூட பேசுறான். பையன் ரொம்ப தைரியசாலி நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்கறாரு. நம்ம யூனாவும் இங்க பாரு நீ பேசிட்டு இருக்குது 28 மினிஸ்டர் கிட்ட, சோ அதனால கொஞ்சம் பொறுமையா பணிவா பேச கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் டேரன் இவங்க தான் லித்தியா கிராமத்தோட நீங்க 2 பேரும் உதவுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி யூனாவும் சொல்றா. நீங்க 2 பேரும் எனக்கு உதவுனா எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இங்க நம்ம ரெக்னாஜி பறந்து போய்கிட்டு இருக்க வழியில அந்த பொண்ணோட வீட்டுல யாரோ இருக்கிறத பாப்பாங்க. அந்த பொண்ணு இல்லாத நேரத்தை அவளோட வீட்டுல யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அந்த வீட்டுல இருந்தது வேற யாரும் இல்ல நம்ம டக்காயின்னு. இந்த இடத்துல நீ என்ன பண்றன்னு ரெக்னாஜி பயங்கரமா டக்காய பார்த்து கத்த. ரொம்ப கோவப்படாதீங்கன்னா டேரனோட பெர்மிஷனை கேட்டுட்டு தான் இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன். அப்படி என்ன இன்வெஸ்டிகேஷன் குழப்பமா இருக்கா? ஒண்ணும் இல்ல, நீங்க ஆர்டியா கிராமத்துக்கு உளவாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இங்க இருக்க தகவல் எல்லாம் அங்க எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதனாலதான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ரெக்னாஜியும் முட்டாள் மாதிரி பேசாதங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி ஓகே ரொம்ப கோவப்படாதீங்க. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா உங்களோட கூட்டம் இப்போ எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிப்பான். என்ன என்னோட கூட்டமா? ஆமா உங்களோட கூட்டம் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் கிங்கால அழிக்கப்பட்ட உங்களோட கூட்டம் தான். எப்படி இருக்குன்னு விசாரிச்சுக்கலாம்னு நினைச்சேன். சரி ஓகே நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கிளம்பி போயிருவான். நான் என்னோட கூட்டத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெக்னாஜியும் அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு. கட் பண்ணா இங்க அந்த கேப்டிங்கிற கண்ணு தெரியாத பொண்ணையும் டேரனையும் காட்டுறாங்க. 2 பேருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம எலியாவும் கியாவும் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம எலியா கியா கிட்ட ஒரு ஷிப்பை காட்டி அந்த ஷிப்ல உனக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கும், அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்குற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம கியாவும் சந்தோஷமா அங்க இருந்து போறா. அப்புறம் நம்ம எலியா இங்க ஒரு ஸ்பையை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த ஸ்பை வேற யாரும் இல்ல நம்ம லூனா. அதாவது லித்தியா மெயின் ஹைவே வழியா ஷால்க் அப்புறம் ஹைகுரே 2 பேத்தையும் கூட்டிட்டு வந்திருப்பாள்ல அவதான். நம்ம எலியாவும் டேரனை பத்தி விசாரிக்கிறாங்க. அவனும் சொல்றா. அப்ப நம்ம கியாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க? ஒண்ணுமே இல்ல, வெறும் பூனைக்குட்டி மட்டும் தான் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆமா இது யாருன்னு கேட்க இதுதான் என்னோட ஸ்டூடெண்ட்னு நம்ம எலியா சொல்றாங்க. ஓ அப்ப இங்க உன்னோட ஐடென்டிட்டி சென்சேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம கியா மேல கை வச்சு ஓ நல்ல பொண்ணா தெரியற, உன்னோட பேர் என்னன்னு கேட்க கியான்னு சொல்றா. உங்க பேரு என்னன்னு கேட்கா என் பேரு லூனாங்கிற மாதிரி 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப தூரமா நடந்து போனனால நம்ம கியா அப்படியே தூங்கிடுவா. அண்ட் லூனா அதுக்கப்புறம் எலியா 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படியே வந்து கியாவை படுக்க வைப்பாங்க. அண்ட் கியாவும் வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் தான் நடந்து போனா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எலியா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கியா தூங்கிடுவா. அண்ட் நம்ம லூனா வந்து எலியா கிட்ட இங்க பாருங்க நான் கியாக்கு போய் ஒரு டாய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. நம்ம எலியாக்கு சந்தேகம் வந்து நம்ம லூனாவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவாங்க. போய் பார்த்ததுல நம்ம லூனா வேற ஏதோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அது யாரும் இல்ல நம்ம டக்காய் தான். அவனும் லித்தியால நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி கேரட்டிங்கிற ஒரு கண்ணு தெரியாத பொண்ணுதான் இத்தனை நாள் நம்மளுக்கு ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். பட் அது இல்ல, நான் அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா அவனு சொல்லவா அப்படின்னு கிட்ட வந்துட்டு அந்த கண்டுபிடிச்சிட்டேன் அது நீதான் அப்படின்னு நம்ம லூனாவை பார்த்து சொல்றான். என்னது எப்படி உனக்கு தெரியும்? அப்படியே உனக்கு தெரிஞ்சாலும் உனக்கு காட்டுறதுக்கான எவிடன்ஸ் இல்லையான்னு கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியும் நான் கேட்கறேன். நான் நீ இருந்த இடத்துலதான் போய் பார்த்தேன். அங்க உன்னோட டைரிஸை படிச்சு பார்த்ததுதான் தெரிஞ்சிச்சு. அதுல ஆர்டியா கிராமத்துல யூஸ் பண்ற லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே தெரியுது நீதான் அந்த ஸ்பை அப்படின்னு. அந்த டைரியும் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. இதுவே எனக்கு போதுமான எவிடன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி டேரன்ட்ட சொல்லிட்டேன். அவங்க உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டக்காயி லூனாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம எலியா இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கா வராங்க. ஏன்னா லூனாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவ உளறிட்டா அப்படின்னா கண்டிப்பா கியாவுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து கியாவை உடனடியா வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணும் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம கியா வந்துருவா. என்ன தனியா விட்டுட்டு நீங்க பின்னாடி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆமா நீங்க எங்க இருக்கீங்க, லூனா எங்கிற மாதிரி நம்ம கியா கேப்பா. நம்ம எலியாவும் லூனாவை கடத்திட்டு போறாங்க. சீக்கிரமா அவளை நம்ம பின்தொடர்ந்து கண்டுபிடிச்சிடலாம், சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஓடி போவாங்க. சோ இதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ண இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஆர்டியா கிராமத்தை தான் காட்டுறாங்க. போர்ட்டல்ஸ் குரூப்லாம் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம லூனாவும் இருப்பா. அவ வந்து லித்தியா கிராமத்தை ரீச் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லுவாங்க. நம்ம லூனாவும் கேப்டன் கிட்ட எதுக்காக இந்த மாதிரி ஆர்டியா கிராமமும் லித்தியா கிராமமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க சுதந்திரமா வாழக்கூடாது, 2 பேரும் பேசி இந்த பிரச்சனையை முடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கறா கேப்டன் கிட்ட. அதுக்கு கேப்டனும் பேசி பிரச்சனையை முடிக்கிற காலம்லாம் போயிருச்சு, அவங்க பண்ணதுக்கு இவங்க பழி வாங்குறதும் இவங்க பண்ணதுக்கு அவங்க பழி வாங்குறதும் மாத்தி சண்டை பெருசாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் சொல்ல நம்ம சோஜிரோவும் நான் மட்டும் லித்தியாக்கு போனதுக்கு அப்புறம் அந்த டேரனை பிடிச்சு அவங்க காலரை கசக்கி அவங்கள ஒரு அடி போட்டு இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் முடிக்க சொல்லி அவங்கள தோக்கடிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பையன் ரொம்ப தைரியசான ஆளாதான் இருக்கான், பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் சொல்ல மனுஷனுங்க கேப்டன் அவன் இந்த மாதிரி தான் எப்பவுமே, அவன் விசிட்டர், எந்த ஊரை சேர்ந்தவனு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப நம்ம சோஜிரோவும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க,
2 பேர் வராங்க, அவங்க நம்ம எனிமிஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுங்க 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிகுரேவும் ஷால்கும் தான். அவங்கள பார்த்தோன்னே நம்ம லூனா பயங்கரமா ஷாக் ஆகுறா. அண்ட் தாக்குங்க அப்படின்னு கேப்டன் கத்த எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஷால்க்கு மட்டும் பறந்து வந்து நம்ம கேப்டன் ஒரு அடி போட்டு கொண்டுலான்னு பாக்குறான். அப்போ திடீர்னு இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறான் நம்ம கேப்டனை. அப்புறம் ஷால்க்கும் சோஜராவும் மாத்தி மாத்தி சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க சண்டை போட்டா மட்டும் போதாது, நம்மளோட முயற்சியும் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேட்ரோல்ஸ் எல்லாம் அம்ப வந்து எய்ம் பண்றாங்க. நம்ம ஷால்க்கும் இங்க இருக்கிறதுலயே இவன் மட்டும் தான் பவர்ஃபுல்லா ஆள் மாதிரி தெரியறான், நான் இவனை பாத்துக்கிறேன் அண்ட் ஹிகுரே நீ இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொன்னோன்னே ஹிகுரே அவனோட கைய வச்சு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல கொள்றான். ஜஸ்ட் மிஸ்ட் நம்ம லூனா மட்டும் குதிரையில உட்கார்ந்து வந்தனால அவ வந்து ஒருத்தங்களுக்கு பின்னாடி சேஃப்டியா வந்து இருந்துக்கிறா. கேப்டன் உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேக்குறா. திடீர்னு எல்லாருமே வெடிச்சு வெடிச்சு சதற சாவறாங்க. ஒரு நிமிஷத்துல எல்லாருமே விழுந்து செத்துடுறாங்க. நம்ம லூனா பயங்கரமா ஷாக் ஆவா. திடீர்னு ஒரு வாய்ஸ் கிட்ட கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹிகுரே குதிரைக்கு அடியில ஒட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னா இந்த குதிரையினால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால நீ இந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணி லித்தியா நாட்டு வரைக்கும் கூட்டு போகணும். இதே நான் உனக்கு போடுற ரெக்வஸ்ட் இல்ல, இது நான் உனக்கு போடுற ஆர்டர். இதை நீ செய்யலன்னா நான் உனக்கு கொன்றுவேன். வேற வழி இல்லாம நம்ம லூனாவும் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் குதிரையில 2 பேருமே போறாங்க லித்தியா நாட்டுக்கு. எல்லாருமே விட்டுட்டு செத்துட்டு போனாலும் இவங்க 2 பேரும் இன்னும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கானுங்க. கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹெர்கன்ட்டும் ஹிடோவும் சண்டையை போட்டு கிடப்பாங்க. அப்பதான் ஹெர்கன்ட் ஒன்னு சொல்லுவாரு, இந்த மாதிரி ஆலஸ் த ஸ்டார் ரன்னர் அவன் எடுக்கணும்னு நினைச்ச கோல்டு ஸ்டாரை நம்ம டேரன் அதுக்கு முன்னே எடுத்திருக்காங்க, அதனால அவன் அந்த ஸ்டாரை தேடி இங்கதான் வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெர்கன்ட் சொல்றான். ஆலஸ் த ஸ்டார் ரன்னர்ங்கிற பேரை கேட்டோடனே நம்ம ஹிடோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்ப திடீர்னு ஒரு பயங்கர சத்தம். என்னன்னு ஜன்னல்ல போய் பார்த்தா அந்த நாட்டையே பயங்கரமா யாரோ தாக்கியிருக்காங்க. கண்டிப்பா இது அந்த லித்தியாவோட வேலைதான். ஆனா டேரனோட பிளானை நம்ம எப்படி கவனிக்காம விட்டோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்க. அப்பதான் அங்க ஒரு சோல்ஜர் வந்துட்டு பயங்கரமா ஊர் மக்கள் அடி வாங்குறாங்க. என்ன பண்ணாங்கிற மாதிரி கேட்க, கவலைப்படாதீங்க லித்தியா வேலை நம்ம இனிமே அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா அங்க நம்மளோட ஆளுங்க அதே ரொம்ப ஸ்பெஷலா சோஜிரோ அப்படிங்கிறவன் அங்க இருக்கான். சீக்கிரமே அவன் நேரத்துக்கு லித்தியாவை அட்டாக் பண்ணிருப்பான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. அப்பதான் அந்த சோல்ஜர் இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க. சோஜிரோ லூனா அதுக்கப்புறம் அவங்க கூட போன பேட்ரோல்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஆர்டியா நாட்டுக்குள்ள லித்தியால இருந்து விவியன்ஸ் கூட்டமும் வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தோன்னா ஹெர்கன்ட், நான் இந்த விவியன்ஸ் எல்லாம் சமாளிச்சுக்கிறேன், ஊர் மக்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. எங்க போற இரு, ஊர் மக்களுக்கு எல்லாம் பயங்கர காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால சோல்ஜர்ஸ் எல்லாம் ஊர் மக்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க, நீ தனியா போய் அந்த விவியன்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறேன்னு கேட்க, டே இங்க பாருடா, என்னோட வேலையே நான் விவியன்ஸை கொல்றதுதான், கவலைப்படாத நான் தனியாவே அதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இங்க எமர்ஜென்சி லைனை கனெக்ட் பண்ண சொல்லுவான். யாருக்குன்னு பார்த்தா நம்ம நிகிலோக்கு தான். ஹீரோ இங்க நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம நிகிலோட சொல்லி ஹெல்ப் கேட்பான். ஆல்ரெடி நம்மளோட ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, இன்னுமே என்ன இதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்க, இந்த தடவை நான் உன்னோட மான்ஸ்டர் யூஸ் பண்ண விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம நிக்கிலவும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. நம்ம நிக்கிலவும் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூமுக்கு வந்திருப்பா. அண்ட் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்களை பார்த்தோன்னே, டேரன் அனுப்பின ஆளா, அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே அந்த விஷயமான்னு கேட்க, ஆமா நான் தான் நிக்கிலோ, கதவு திறந்து விடுங்கன்னு சொன்னேன். அவங்க திறக்கிறதுக்கே பயப்படுறாங்க, இருந்தாலும் திறந்து விடுறாங்க. திறந்து விட்டோன்னு உள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு. அதை பார்த்தோன்னா நம்ம நிக்கிலோ அவளோட ட்ரெஸ் கழட்டிட்டு அந்த மான்ஸ்டருக்குள்ள போய் உட்காந்துட்டு அவளோட உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் அந்த மான்ஸ்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறா. கனெக்ட் பண்ணோன்னு இந்த மான்ஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம நிக்கிலவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு அந்த மான்ஸ்டரை ஆக்டிவேட் பண்ணிட்டு துள்ளி குதிச்சு ஓடுறா. இப்பதான் எனக்கு என்னோட சுதந்திரமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிரிக்கிறா. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த